நடைபெறும் அரங்கிற்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னையில் இன்று தவேகவின் முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. பொதுக்குழு நடைபெறும் அரங்கிற்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னையில் இன்று தவேகவின் முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. பொதுக்குழு நடைபெறும் அரங்கிற்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். பொதுக்குழு நடைபெறும் அரங்கிற்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்குகிறது. சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் இந்த தனியார் மண்டபத்துல இந்த பொதுக்குழு நடக்கிறது. இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்று காலை 7 மணி அளவிலேயே வந்துவிட்ட நிலையில் தற்பொழுது அவர் அறையிலிருந்து அரங்கிற்குள் உள்ளே வந்து விட்டார். இந்த தனியார் மண்டபத்திற்குள்ள அவர் ஒரு 7 மணிக்கே அரங்கிற்குள் அவர் அறையில் தங்கியிருந்தார். அப்பொழுது நிர்வாகிகளுடன் அவர் சிறிது நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். 10 மணிக்கு சரியாக இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அவர் அரங்கிற்குள்ளே வந்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் பொதுக்குழு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பதனால உள்ளே நடக்கக்கூடிய அதாவது மற்ற ஆலோசனைகளோ அல்லது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உட்பட நிர்வாகிகள் பேசக்கூடிய விஷயங்களோ உட்கட்சி சார்ந்த விவகாரங்கள் என்பதனால அதை நேரலையாக அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் தரப்பில் இருந்தே இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரலைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிகழ்வுகளை அவர் நேரலையாக தற்போது கொடுக்கவில்லை. கட்சியினுடைய தலைவர் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள் பேசும்பொழுது மட்டும் இந்த நேரலை வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கட்சியினுடைய தலைவர் விஜய் அரங்கிற்குள் வந்து விட்டார். பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழுவிற்கு முன்னதாக அவர்கள் இந்த பொதுக்குழுவில் அனுமதிக்கப்படக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கான பதிவேடு, அந்த பதிவேடுல கையெழுத்திட்டு விட்டு அவர்கள் உள்ளே அரங்கிற்குள் சென்றார்கள். அவருடைய செல்போன்கள் எல்லாமே வாங்கி வைக்கப்பட்டது. உள்ளே செல்போன்கள் அனுமதி இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நிர்வாகிகள் பேச இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் வாசிக்கப்படும் பொழுது நேரலை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுல கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுல 137 செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் அதற்கான அடையாள அட்டையுடன் அவர்கள் சரிபார்ப்புக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போன்று 120 மாவட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள் தனித்தனியாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட ஒரு 15 பேர் வீதம் அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே தற்பொழுது வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என தற்பொழுது பொதுக்குழு கூட்டத்திற்கு 2000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு சரியாக இந்த கூட்டம் தொடங்கி நண்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தலைவர் விஜய் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பேச இருப்பதாகவும் முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு அந்த வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 1 மணி வரை இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்பதனால கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விழா அரங்கிற்குள் விஜய் வந்திருப்பதனால இன்னும் சிறிது நேரத்துல இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. முன்னதாக நிர்வாகிகளுடன் தற்பொழுது விஜய் மேடையிலே ஏற இருக்கிறார். மொத்தமாக 8 நிர்வாகிகள் தற்பொழுது உள்ள மேடையிலே அமர்ந்திருப்பதற்கான இருக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் ஆகியோரும் இந்த விழா மேடையிலே அமர இருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன், துணை செயலாளர் டி நிர்மல்குமார், இணை செயலாளர் தாகிரா இவரும் மேடையிலே அமர இருக்கிறார்கள். அதே போன்று உறுப்பினர் சேர்க்கை பிரிவு செயலாளர் விஜயலட்சுமியும் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் மொத்தமாக 8 பேர் இந்த விழா அரங்கில் அவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த விழா மேடையில் அதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார்கள். நிர்வாகிகள் 8 பேருமே பேச இருக்கிறார்கள். இந்த
8 பேருமே வந்து பேசிய பிறகு அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கு பிறகு விழா இந்த நிகழ்ச்சி பொதுக்குழு கூட்டம் என்பது நிறைவு பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக வந்து 1 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு 30 நிமிடங்கள் வந்து விஜய் பேசுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக வந்து கூறுகிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்துல அடுத்த கட்டமாக கட்சியினுடைய செயல்பாடு தேர்தல் வந்து 2026 அடுத்த ஆண்டு வந்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இனி ஓராண்டுக்கு வந்து எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் தேர்தலை சந்திக்க போவது குறித்தும் இந்த தீர்மானங்கள்ல வந்து முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து கூட்டணி குறித்து எல்லாம் இந்த தீர்மானம் வந்து அதில் குறித்து யாருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு, கட்சியில் வந்து யார் இது முடிவெடுப்பதற்கான அதிகாரம் வழங்கப்படும் என்பது குறித்த தீர்மானமும் அதில் வந்து இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி இந்த தீர்மானங்கள் வந்து இந்த கூட்டம் வந்து பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நிர்வாகிகளும் வந்து பேச இருக்கிறார்கள். 10 மணிக்கு எல்லாம் இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில 1 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே போன்று இந்த அரங்கிற்குள் வந்து அனுமதிக்கப்படுபவர்களுக்கு மட்டுமே அந்த அடையாள அட்டை வந்து வழங்கப்பட்டது. அந்த அடையாள அட்டையை வைத்து அவர்கள் வந்து அந்த சரிபார்ப்புக்கு பிறகு அவர்கள் அதற்கான பதிவேடு பொதுக்குழு செயற்குழுவுக்கான அந்த பதிவேடில் வந்து கையெழுத்திட்ட பின்னரே அவர்கள் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று இந்த வெளியில் வரக்கூடிய நபர்கள் இது போன்ற அடையாள அட்டை இல்லாம வந்தவர்கள் யாருமே வந்து அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்குள் வந்து அனுமதிக்கப்படவில்லை. இந்த காலை 7 மணிக்கே வந்து விஜய் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார். நிர்வாகிகளும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் வந்து வந்திருக்கிறார்கள். இந்த அரங்கிற்குள்ளார ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவர்கள் வந்து ஒரு மண்டல வாரியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு 3 மாவட்டங்கள் ஒரு பிரிவாக ஒரு இடத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று தனித்தனியாக 3 மாவட்டம் 2 மாவட்டத்திற்கு ஒருவராக உள்ளே வந்து தனித்தனியாக பிரித்து அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று உள்ளே வரவர்களுக்கு வந்து முழுமையாக சோதனை செய்த பிறகு செல்போன்கள் யாருமே உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்று அதை சோதனை செய்த பிறகு அனுமதித்தார்கள். இருந்தபோதும் ஓரிருவர் வந்து உள்ளே செல்போன்களை எடுத்து சென்றதுனால நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு பொதுக்குழு தொடங்குவதற்கு முன்பு செல்போன்கள் யாரும் வைத்திருக்கிறார்களா என்பதை சரிபார்த்த பின்னரே தற்போது நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. விழா அரங்கிற்குள்ளார விஜய் வந்துவிட்ட நிலையில அனைத்து நிர்வாகிகளும் மேடையில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். தற்பொழுது வந்து பொதுக்குழு கூட்டமும் வந்து தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.